வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர் என்று கூறிக்கொண்டிருக்கின்ற எடப்பாடியின் கதை ஒட்டுமொத்தமாக முடியப் போகிறது. யாரும் எதிர்பார்க்காத வகையில் கொடநாடு வழக்கின் திருப்பம் நீதிமன்றத்தில் வெளியிட்டுள்ள அறிவிப்பால் பதற்றத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கிறார். கொடநாடு வழக்கு என்பது மிக மிக முக்கியமாக பார்க்கக்கூடிய ஒரு வழக்கு. இந்த வழக்கில் எடப்பாடி பழனிசாமி அவர்களை விசாரணை செய்யாமல் இருந்ததற்கு காரணம், அப்போது அவர் முதல்வராக இருந்ததற்கான காரணமாக இருந்ததால் நீதிமன்றம் அவரை விசாரணை செய்வதற்கு அனுமதிக்கவில்லை. தற்பொழுது எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய காரணத்தினால் கொடநாடு பங்களாவில் சில முக்கியமான ஆவணங்களும் தங்க நகைகளும் திருடு போய்விட்டதாகவும், இதில் எடப்பாடி பழனிசாமியிற்கு சம்பந்தம் இருக்கிறதா என்பதை விசாரணை செய்வதற்கு நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறார். முழுமையாக கொடநாடு பங்களா சசிகலா மற்றும் இளவரசியின் கண்ட்ரோலில் தான் இருந்தது. அவரது மறைவிற்கு பிறகு தற்பொழுது எடப்பாடி முதல்வராக இருந்த காரணத்தினால் அப்பொழுது அனைத்திற்கும் எடப்பாடியும் சம்பந்தப்பட்டிருக்கலாம். தற்பொழுது விசாரணை முழுமையாக முடிவும் வரை எடப்பாடியுடன் மீண்டும் விசாரணை நடத்தினால் உண்மைகள் தெரிந்துவிடும். 2 காவலாளிகளில் ஒருவர் கொலை செய்யப்பட்டதும் மற்றொருவர் எங்கு இருக்கிறார் என்ற தகவலும் தெரியவில்லை. குற்றவாளிகள் அனைவரும் தொடர்ச்சியாக கொலை செய்யப்பட்டதும் தற்பொழுது கேரளாவில் இருந்து கைது செய்யப்பட்ட கூலிப்படைகள் விசாரணையின் மூலமாக அதிமுகவின் சில முக்கியமான நிர்வாகிகளது பெயர்களை சொல்லியிருப்பதன் காரணமாகவும் இந்த வழக்கு இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் இனிமேல்தான் இது ஆரம்பமாக போகிறது. எடப்பாடியின் அனைத்து விசாரணையும் முடிந்ததற்கு பிறகுதான் இதில் யார் குற்றவாளி கைப்பற்றப்பட்டது, மேலும் விசாரணையின் முடிவில்தான் தெரிய வரும். கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் நகைகள் எவ்வளவு என்பது இறுதியாகத்தான் தெரிய வரும். மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் போயஸ் கார்டனில் இருந்ததை விட கொடநாடு பங்களாவில் இருந்ததுதான் அதிகம். அங்குதான் அவர் ரகசிய டாக்குமெண்ட்டுகள் தங்க நகைகள் விலை உயர்ந்த பொருட்களை வைத்திருந்ததாகவும் தகவல்களை நம்மால் பார்க்க முடிகிறது. நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் கொடுத்த அறிக்கையின் அடிப்படையில் எடப்பாடி பழனிசாமியை இன்று இரவிற்குள் சிபிஐ துறையினர் தூக்கி செல்வார்கள் என்றும் தெரிய வருகிறது. மேலும் இவர்தான் குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்டால் அதிமுகவின் தொண்டர்களை விரட்டியடிப்பார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுவதை சரியா தவறா என்பதை கமெண்டில் கூறுங்கள்.